தமிழகத்துல அநேக இடங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல விடுமுறையானது விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேறு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக விடுமுறையானது விடப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்குங்க? வங்கக்கடலில் அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஏற்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மெதுவாக வலுப்பெற்று வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகர்வதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தது. ஏற்கனவே புயலோட ஒவ்வொரு கட்டங்களிலையும் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஏற்கனவே கடந்த வெஞ்சல் புயலின் பொழுதே நம்மால் தெரிந்திருக்க முடியும் எந்த அளவிற்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அதன் தாக்கமும் இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறும் பொழுது புயலுக்கு மிக நெருக்கமான நிலையில் இருக்கும். அந்த நிலையின் பொழுது அது இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான கனமழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை, ஒரு சில நேரங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படும்.